ஹலோ மக்களே, எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண சிஹெச்எஸ்எல் 2024 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு 7/5/2024. இன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணுறது நாளைக்கு வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் 10/5/2024 11/5/2024 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூலையில் அந்த டயர் 1 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஷார்ட்டாக இந்த வீடியோலையும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பதவிகள், லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் ஏ, இந்த 3 வகையான போஸ்டிங் தான் சொல்லுவாங்க. சேலரி எல்லாமே லெவல் 4 சேலரி கிட்ட இருக்கும். 25,500 ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல சேலரியே கிடைக்கும். வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3712 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குமே தனி வேகன்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். 12th தான் குவாலிஃபிகேஷன். அதனால் குரூப் 4 கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாமே ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப் 4 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமே வரும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் SC/ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா OBC அதாவது MBC BC கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் PWD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்டிங்க்ஷன்டு விடோ அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட், அதுவும் புது வெப்சைட் ssc.gov.in தான் அப்ளை பண்ணும். ஆல்ரெடி அதோட 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட், உமன்ஸ் கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 8 மாவட்டத்தில் நடக்கும். சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டே சூஸ் பண்ணிக்கலாம். 2 வகையான எக்ஸாம் உண்டு. டயர் 1 டயர் 2னு 2 வகையான எக்ஸாம். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். CBT முறையில் தான் நடக்க போகுது. டிஸ்கிரிப்டிவ் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 25 கொஸ்டின், இது மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25, ஆப்டிலேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். தமிழ்லேயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க, எனி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு, 0.50 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு தப்பாக எழுதுனீங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா டயர் 2 எக்ஸாம், அதை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. 2 செக்ஷனில் ஒரு 4 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸும், அதுக்கப்புறம் அந்த மாடல் 2 வந்து ரீசனிங்கும். மொத்தம் 30 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து செக்ஷன் 2ல் மாடல் 1 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 20ன்னு ஒரு 60 கொஸ்டின் அதே மாதிரி தான். அடுத்து செக்ஷன் 3ல் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து தனியாக ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் அந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் ஒரு 2 விதமாக இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அந்த எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான செலெக்ஷன் எல்லாமே இருக்கும். இதோட சிலபஸ் எல்லாமே இந்த PDFலேயே கொடுத்துருக்காங்க. இந்த PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு நல்ல சான்ஸு. SSC வெப்சைட் இந்த எக்ஸாமுக்குலாம் ரொம்ப ரஷ்ஷாலாம் இருக்காது. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மே 5ஆம் தேதி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 35 தேர்வுகள். அந்த டெஸ்ட்டில் வர மேத்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா சிலபஸுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDF-ஆகவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேத்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDF ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்போம். ஜூன் 2023லேருந்து ஜூன் 2024 வரைக்கும். ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்குமே படிக்க வேண்டியது வரும். அதனால் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபரும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீஸ் அதிகமாகிடும். நம்மளோட TNPSC பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக 499 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த MSc பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th கேட்டகரி போஸ்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதோட PDF வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த
டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். நல்லாவே ரிவிஷன் பண்ணி படிக்க முடியும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கோம். குரூப் 4 கூட அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குரூப் 4க்கான கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு. அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கூட வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம். அந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணி சாம்பிள் பிடிஎஃப்மே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.